ஆக்ஷன். இப்போது we already printed a pattern, இந்த பேட்டர்ன் கரெக்டாக. இப்போ we are going to print a better pattern. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா சொல்கிறேன். ஒரு 2 minutes உங்களுக்கு நான் டைம் தரேன், நீங்கள் யோசிங்க அதை பண்ண முடியுமா. ஃபஸ்ட்டு 1, அடுத்து என்னென்னா 1 2 1, அடுத்து என்னென்னா 1 2 3 2 1, இப்படியே போகணும். என்ன பண்ணலாம்? கரெக்ட். கே மைனஸ் கே கூட 0 வந்துடும்டா. இருங்க ஃபஸ்ட்டு இங்கே 2 விஷயம். இப்போது நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணுறீங்க. எங்கே குழப்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்னை கொண்டாடுறதுக்கு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிட்டீங்க. அதாவது ஏன்னா இது இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க கரெக்டாக. 1 1 2 1 2 3 1 1 2 1 2 3 இதை நீங்கள் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க. இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் கொண்டு வரது ஈஸி, ஏன்னா அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போது இதே தான் K-1 தான் திரும்ப வருது தெரியுதா. இந்த 1 தான் மிரராக இங்கே வருது. அப்போ நீங்கள் இங்கே ஒரு ப்ளஸ் போட்டு மறுபடியும் ஸ்ட்ரிங் ஆஃப் K-1 காப்பி பண்ணி போட்டாவே வந்துடும். ஆனால் என்னென்னா ட்ரையாங்கிள் இந்த பேட்டர்னில் இருக்கும், இந்த ஸ்பேஸ் வராது. ஸோ இதுதான பிரச்சனையாக இருக்குது. அப்போது அந்த ஸ்பேஸை பார்க்க ஆரம்பிங்க. இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? இங்கே வந்து 1 2 ஸ்பேஸ் இருக்குது, இங்கே வந்து 1 ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை மேனுவலாக கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து அதே 3 லைன்ஸ் தான் வருது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு 1 2 ஸ்பேஸ் வந்துடுது கரெக்டாக. 2 ஸ்பேஸ் போட்டு நீங்கள் ஒரு கே போட்டுக்கோங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் வருது. ஸோ ஒரு ஸ்பேஸ் போட்டு கே போட்டுக்கோங்க. புரிஞ்சா? இவ்வளோ தான். அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடும். இப்போது நீங்கள் வேணுன்னா இது ஏன் ப்ளஸ் ஒர்க் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். இந்த மாதிரி இதில் தான் நான் ஜாவா ஸ்கிரிப்டை மிஸ் பண்ணுறேன், ஏன்னா இது எரரே காட்டாது. எல்லாம் ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது, பயந்துட்டேன். இப்போ பிரிண்ட் பேட்டர்ன் கொடுத்தனா தெரியுதா? இப்போ வந்துருச்சா? இப்போ கிட்டத்தட்ட இந்த ஹாஃப் வந்துருச்சா? இப்போ ஆல் தட் வி நீட் டு டூ இஸ் திஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஆல்வேஸ் லேர்ன் டு டூ திஸ். உங்கள் ப்ரோக்ராமை உங்களோட கம்ப்யூட்டர் கூட உங்களோட கோடாக உங்கள் ப்ரோக்ராமை பாருங்கள், உங்கள் அவுட்புட்டை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒரு பட்டனும் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபீல்டில் டைப் பண்ணால் நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணணும்னா உங்களோட அந்த அட்ஸ்டேட் வேரியபிள்குள்ளே டைப் ஆகிற மாதிரி. இது நீங்களாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? பண்ண ஆரம்பிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு அட்ஸ்டேட் வேரியபிள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா. அதை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட பைண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே போய் யூஸர் டைப் பண்ணால் நீங்கள் இந்த ஸ்டேட் வேரியபிள்குள்ளே டைப் பண்ணுறதை இமேஜின் பண்ணணும். அப்படி பண்ணது இல்லைன்னா யூ ரியலி ஹாவ் டு டூ இட் ஓகேவா. இப்போ அதே மாதிரி தான் இது கூட பாருங்கள். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது தெரியுதா. இதுவே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணது தெரியுதா. இதுதான் சாட் ஜிபிடினால் பண்ண முடியாது. சாட் ஜிபிடினால் இப்படி யோசிக்கவே முடியாது. அதோட பிரெயின் இந்த மாதிரி திங்க் பண்ணாது. பட் நம்ம பிரெயின் இப்படி திங்க் பண்ணும், சின்ன சின்ன பேட்டர்ன்ஸை ரெகக்னைஸ் பண்ணும். இதுதான் நம்ம பிரெயினோட பியூட்டியே. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது, அதே ட்ரையாங்கிள் தான் நம்ம இங்கே கொண்டாந்துருக்கோம் ஓகேவா. ஸோ இது பண்ணுங்கள். இந்த 1 தான் இங்கே இருக்கிற 1, இந்த 2 நம்பர் தான் இங்கே இருக்கிற 2 நம்பர், இந்த 3 நம்பர் தான் இங்கே இருக்கிற 3 நம்பர். நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து மிரர் பண்ணணும். இப்போ இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு முன்னாடி இருக்கிறது இங்கே வந்துடணும், இந்த 3க்கு முன்னாடி இருக்கிற 2 இங்கே வந்துடணும். இந்த 2ம் 3யும் வெறும் ஸ்ட்ரிங் ஆஃப் கே கரெக்டாக. ஸ்ட்ரிங் ஆஃப் கே தான் ஆல்வேஸ் சென்டர். பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் கே தான் இங்கே சென்டராக இருக்குது, 1ஆக இருக்குது கரெக்டாக. சி இது வந்து நீங்கள் ஒரு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இப்போ எனக்கு உங்கள் ஃபேஸஸ்லேயே தெரியுது நீங்கள் எல்லோரும் அப்படியே மனப்பாடம் பண்ணுறீங்க இது என்னன்ட்டு. டோன்ட் டூ தட். இது வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம்லேயும் வராது, எந்த இதுலையும் மேபி உங்கள் எக்ஸாமில் வரலாம், மேபி உங்கள் இன்டர்வியூவில் வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு 1 ட்ரில்லியன் வேரியன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் என்ஜாய் திஸ் கிளாஸ் ஓகேவா. இதை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி புரிஞ்சுக்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். நம்ம ஒரு துப்பறிவாளன் மாதிரி ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஜஸ்ட் பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணிட்டு வரோம். இப்போது 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இன்க்ரீஸிங் நம்பராக இருக்குது. அடுத்தது இந்த கேவும் இன்க்ரீஸிங் நம்பராக இருக்குது. கே 1ஆக இருக்குது, அப்புறம் 2 ஆகுது, அப்புறம் 3 ஆகுது. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கே பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த சென்டர் 1 சென்டரில் இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கே பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த 2 சென்டரில் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் கே பிரிண்ட் பண்ணுறது தான் சென்டரில் இருக்கிற 3. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரிங்கு கேக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே பின்னாடி கொண்டாடணும் கரெக்டாக. அப்போது இதை எடுத்து இங்கே வச்சுட்டா போதும், இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இதை எடுத்து இங்கே வச்சிட்டோம்னா போதும் கரெக்டாக. புரிஞ்சுதா? இதை வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ ஒரு ப்ளஸ்ஸை போட்டுட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் K-1 சொல்லுங்கள். இங்கே இதை காப்பி பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி
இங்கே போட்டோம்னா நம்ம வேலை முடிந்து விடணும். வருதான்னு பார்த்துருமா? யாருக்கெல்லாம் வரும் நம்பிக்கை இருக்குது? வரல இருங்க, ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேன்வாஸ் பாஸ் ஆயிடுச்சா? ஏன்டா இப்படி பண்ணுறேன்? வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் குயிக்காக பண்ணலாமா? கம்ப்யூட்டர் மாதிரி அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போது கேக்குள்ளே 1 இருக்குது. ஸோ ரிமெம்பர் கேக்குள்ளே 1 இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரிங் ஆஃப் கே பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இது கூட 1 ஆட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 2 ஸ்பேஸு 1 பிரிண்ட் ஆயிடுச்சா? 2 ஸ்பேஸு 1. அடுத்தது கே ப்ளஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கேக்குள்ளே என்ன இருக்குங்க? இந்த இடத்துல கேக்குள்ளே வந்து 2 ஆயிடுச்சு. அப்போது இங்கே வந்து 2 மைனஸ் 1 என்ன? 1. ஓகேவா? ஒரு ஸ்பேஸு அதுக்கப்புறம் 1, ஒரு ஸ்பேஸு அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் கேக்குள்ளே என்ன இருக்கு? 2, அதுக்கப்புறம் 2. தெரியுதா? அதுக்கப்புறம் என்ன? 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 என்ன? 1. ஸ்ட்ரிங் ஆஃப் 1, அதுக்கப்புறம் 1. ஓகேவா? அடுத்தது ஸ்பேஸே கிடையாது. கே மைனஸ் இப்போ வந்து கே வந்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கேக்குள்ளே என்ன இருக்குது? ஸோ இப்போ 3 மைனஸ் 2 என்ன? 1. அதுக்கப்புறம் அது கூட என்ன ஆடாது? 3 மைனஸ் 1 அதாவது 2. அதுக்கப்புறம் கே அப்படியே பிரிண்ட் ஆகுது 3. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கே மைனஸ் 1 அதாவது 3 மைனஸ் 1 2 பிரிண்ட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் கே மைனஸ் 2. கேக்குள்ளே என்ன இருக்கு? ஸோ 3 மைனஸ் 2 வந்து என்ன? 1. அப்போது இங்கே வந்து ஒரு 1 பிரிண்ட் ஆகும். 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? இதை மைண்டுக்குள்ளேயே பண்ணுறதில்ல. கே மாறிச்சா உங்கள் கண்ணுக்குள்ளே மாறி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்லி ஆன் ட்ராக். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரம் அவுட்புட் ட்ரேஸே பண்ண தேவையில்ல. அந்தளவுக்கு உங்கள் மைண்டே பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்டாப் பண்ணிட்டா? ஓகே டன், பீஸ், பை பை.